யானை காலில் சங்கிலி கட்டி வச்சிருக்காங்கல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. யானையோட பலத்தை விடவா சங்கிலியோட பலம் பெருசு? யானை நினைச்சா அந்த சங்கிலியை அறுத்துட்டு கூட அதால போக முடியும். ஏன்னா அவ்வளோ சக்தி பலம் வாய்ந்தது தான் யானை. ஆனா யானை காலில் சங்கிலி மாட்டிட்டாங்கன்ற காரணத்துக்காக எங்கேயும் போகாம ஒரே இடத்துல நிக்குதுங்களா? ஆக்சுவலா அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? சின்ன வயசுல யானை துருன்னு ஓடுமா, அந்த யானையை தன்னோட கண்ட்ரோலை வச்சுக்கிறதுக்காக பாகன் என்ன பண்ணுவாரு, யானையோட காலில் சங்கிலியா மாட்டுவாரு. அப்போ யானையோட வெயிட் கம்மியா இருக்கும், சங்கிலியோட வெயிட் அதிகமா இருக்கும். அப்போ அந்த யானை என்ன பண்ணும், யானைக்குட்டி அதை உடைக்க ட்ரை பண்ணும், ஆனா அதால முடியாது. அப்போ கால் வலி வந்துடும். யானை என்ன பண்ணும், பயந்துக்கிட்டு ஓஹோ நம்ம ஓடக்கூடாதுன்னு நம்ம காலில் இதை கட்டி வச்சுட்டாங்க, இது ரொம்ப பலமான ஒரு சங்கிலி, இதை நம்ம உடைச்சா நம்ம கால் தான் வலிக்கும், அதனால இதை கட்டினா நம்ம இங்க இருக்கணும்னு தான் அர்த்தம், நம்ம ஓடக்கூடாது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கும். சரிங்களா? அது குட்டியா இருக்கும் பொழுது.